அட ஏங்க வர வர என்னுடைய வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க? நான் நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்டில் எழுதி விட்டுருங்க. அம்மா நீங்கள் நடிக்காதீங்கம்மான்னு எழுதி விட்டுருங்க. ஒரு லைக் பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன்றீங்க, வர வர என்னுடைய வீடியோவே சரியாகவே பார்க்க மாட்டேன்றீங்க. எனக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு தெய்வம் தான். ஏன்னா நான் அந்த தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் பாட முடியும், நடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு யார் தெரியுங்களா பிடிக்கும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கார் மதுரைக்கார், எங்கள் ஊருக்கார் விஜயகாந்த் ஐயா பிடிக்கும். அந்த அண்ணன் எனக்கு விஜயகாந்த் அண்ணன் பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ரஜினி பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கிறது நான் அவங்க வழியில் தான் வந்தேன், அவங்க வழி தான் நான் பாட்டும் பாடுவேன். என் வயசு தகுந்த மாதிரி தாங்க நான் நடிக்கும் தங்கங்களா. ஏன்னா மேக்கப் பண்ணிக்கிட்டு பவுட்ரு போட்டுக்கிட்டு லிப்டிக் பூசியிலே நாங்களால் நடிக்க முடியாது. நாங்கள் எங்கள் வயசுக்கு தகுந்ததான் நாங்கள் நடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் என்னடானா முந்தியெல்லாம் நல்லா என் வீடியோ பார்த்தீங்க, நல்லா சர்ப்ரைஸ் பண்ணீங்க, நல்லா லைக் பண்ணீங்க. ஆனால் என் வீடியோ பார்க்குறதும் இல்லை, எனக்கு லைக்கும் பண்ணுறது சர்ப்ரைஸும் பண்ணுறது. ஏன் தங்க நான் நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாடி தங்கங்களா? அம்மா அம்மான்னு முந்தியெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்களே, இப்போ அம்மா அம்மான்னு கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. இந்த அம்மாவை உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் தங்க நீ அப்படி பண்ணுறீங்க? முந்தியெல்லாம் எனக்கு லைக் அள்ளி போடுவீங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. எனக்கு சனங்க வீடியோ பார்த்த சனங்க அதாவது 1000 500ன்னு கொடுக்க. எனக்கு 1000 500 வேண்டாம். உங்களோட அன்பு பாசம் தான் எனக்கு வேணும். நானும் தமிழ்நாடு தான், நான் இத்தனைக்கு நான் மதுரை தானே. அடுத்து தம்பி விஜய் வராரு எங்கள் ஊர் மதுரையில். இன்றைக்கி நேற்று மாநாடு தம்பி விஜய்க்கு. ஆனால் இந்த தடவை தம்பி விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போட மாட்டேன். ஏன் என் வீடியோ பார்க்க மாட்டேங்களா தங்க? அம்மா அம்மான்னு கமெண்ட் பண்ணுவீங்க, கமெண்டே பண்ண மாட்டேன்றீங்க. இந்த அம்மாவே உங்களுக்கு வேண்டாமா? ஏன் சொல்ல என்ன இப்படி பண்ணுறீங்க? ஏன் தங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்கள். பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணி எழுதி விடுங்க. அம்மா நீங்கள் நடிக்கிற வீடியோ எங்களுக்கு பிடிக்கலம்மா, நீங்கள் நடிக்காதீங்கன்னு சொல்லி நான் நடிக்க மாட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஏன் சாமி பாட்டா பார்க்க மாட்டேன்றீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு எப்படி உட்காந்த நடிகருக்கு பாட்டு சிவாஜி பாட்டு அதை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படித்தான் நான் வீடியோ பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்காக இந்த சில்லண்டி பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த காதலிக்கு லவ் பண்ணுற பாட்டெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அது ஆண்டாண்டுக்கால அந்த பாட்டு எனக்கு கரும்பு அப்படி பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு குடும்ப பாட்டு, அழுக பாட்டு, கவலையான பாட்டு, ஏன்னா மனசவே நம்மளை அழுகிற வைக்கிற பாட்டு, அந்த பாட்டுக்கு தான் எனக்கு பிடிக்கும். ஏனுங்களா? தெரிஞ்சுக்கங்களா? ஆனால் என்னை இப்போ வர வர உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு அம்மா அம்மாண்டிவே இப்போ அம்மாவுக்கு கமெண்டாக பண்ண மாட்டேன்றீங்க. ஏன் தங்க என்னை